ஹாய் காய்ஸ், வெல்கம் டு த சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மைசூருக்கு வெக்கேஷனுக்கு போகிறோம். ஸோ இதில் வந்து மைசூர் ஜூ, அப்புறமா மைசூர் பேலஸ் கவர் ஆகிருக்கு. யாராச்சும் மைசூருக்கு பிளான் பண்ணியிருந்தீங்கனாக்கா வீடியோவை கடைசி மட்டும் பாருங்கள். உங்களுக்கு இதில் பர்ஃபெக்ட் காஸ்ட் அண்டு எந்தெந்த இடம் சுற்றி பார்க்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா வரும். காத்தால கிளம்பியாச்சு. 5:50க்கு ட்ரெயின் இருக்குது. ஆட்டோ வந்தாச்சு. இப்போ தான் கிளம்பின்னு இருக்கோம். We'll see you in the station. Yes. Bye. பாப்பா ஒன்றும் ஹெல்ப்பில் தூங்கினுக்கிறான். ஸ்டேஷனில் போய்ட்டு தான் எழுப்பிட்டு ரெடி பண்ணோம். அதாக்கா இப்போ தான் 5 o'clock டைமு, 5:15 ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ சீக்கிரம் எழுப்பிட்டு வேண்டாம், நல்லா தூங்கிட்டோம். ட்ரெயின் டிக்கெட்டு மன்னா ஏன்ச்சிட்டிங்களா காலையிலேயே? நைட்டு ஏர்லி மார்னிங் தூங்கத்துக்கு மேலே எழுப்பிட்டுக்கிறீங்க. காத்தால் அவ்வளோ சீக்கிரம் எழுந்துச்சு கூட ஒரு 5 minutes லேட்டாக இருந்தாலும் ட்ரெயின் மிஸ் பண்ணியாச்சு. வேறு வழியில் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ட்ரெயினில் ஜென்ரலில் தான் வந்தோம். ஸோ நாங்கள் மிஸ் பண்ண மாதிரி நீங்களும் ட்ரெயினை மிஸ் பண்ணாதீங்க, ஆன் டைம் வந்துடுங்க. ஸோ ஆஃப்டர் 2 hours ஜர்னி மைசூர் ரீச் பண்ணியாச்சு. பாப்பாவை ரெடி பண்ணிவிட்டு இங்கத்துலேருந்து கிளம்பி டேரெக்டாக ஜூக்கு போகலான்னு ஐடியா. எனக்கு ஆல்மோஸ்ட் இங்கேயே டைம் ஆயிடுச்சு, 11 o'clock மேலே. மைசூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. இங்கத்துலேருந்து நம்ம ஜூக்கு போக போகிறோம். இப்போ நீ சாப்பிட்லையே? ಕೆಲಸ ಮಾಡಿ 7,700 ರೂಪಾಯಿ ಕೊಡಿ, 100 ರೂಪಾಯಿ ಕಮ್ಮಿ. எங்கே போயிருக்கிற மகன் ரொம்ப ஜூக்கா? நீ புவாவே சாப்பிட்லையா? புவா சாப்பிட்ரு பரவாயில்லையா? ஓ பசி எடுக்குமே உனக்கு அப்போ. ஜூ தான் முக்கியமா? ஓகே. எல்லாருக்குன்னா பிரணவ் ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கான். சாப்பாடு சொன்னால் கூட சாப்பிடல. ஃபஸ்ட்டு ஜூ போய் பார்க்கணும், ஜூ பார்த்துட்ட பிறகு தான் சாப்பிடுவேன்றான். சரி சொல்லிட்டு அவனை அப்படியே சமாதானப்படுத்தி கூட்டின்னு போனோம். போகிற வழியில் எக்ஸிபிஷன் இருந்துச்சு. சரி இங்கே கூட்டின்னு போக சொன்னாங்க. சரி நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரும்போது டைம் இருந்தாக்கா போகலான்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நம்ம வந்து ரீச் ஆயாச்சு மைசூர் ஜூ. ஸோ அடிக்கிற வெயிலுக்கு பிரணவுக்கு ஒரு கேப் வாங்கலான்னு சொல்லிட்டு அவங்க கேப் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அங்கே கேப் வாங்கிறதுக்கு போனால் அவனுக்கு பிளாக் கலர் கேப் ரொம்ப பிடிச்சிச்சு. பட் அது ஃபேஸ் கவர் ஆகாததுனால நம்ம இந்த கவுபாய் கேப்பை வாங்கினோம் அவருக்கோஸ்கரம். சரி கேப் வாங்கிட்டோம், சாப்பிட்றா வாடா மகன் சாப்பிட்லான்னு சொன்னாலும் அவன் சாப்பிடல. ஏன்னா அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஜூவில் போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். Tell me what you want. Let me order. சாக்லேட்டா? பூவா என்னையா வேணும் சாப்பிட்றதுக்கு? ஃபைனலாக அவரை கன்வின்ஸ் பண்ணி ஒரு பிளேட் இட்லி வடை வாங்கி அவரை சாப்பிட வைக்க ட்ரை பண்ணிருக்கிறோம். சாப்பிட வச்சுட்டு உள்ளே போக வேண்டியது தான். பிரேக்ஃபாஸ்ட்டு அவ்வளோ சீக்கிரம் இட்லி சாப்பிட்டியா? தோசை என்னன்ட்டுக்கிற மம்மி கொடுத்துட்டியா? சாப்பிட்ற மாதிரி தெரில. நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னால் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு விட்டு அப்புறமா போங்க. ஏன்னாக்கா நீங்கள் உள்ளே போயிட்டு வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ இங்கே டிக்கெட்டெல்லாம் வாங்கியாச்சு. டிக்கெட் வாங்கிட்டு என்ட்ரி அவங்க உள்ளே போகும்போது கேமரா நாட் அலவுடுன்ட்டாங்க. அப்புறமா நான் அவங்களுக்கு சொன்னேன், இது வந்து செல்ஃபி ஸ்டிக் இல்லை, கிம்பலு. ஸோ அதனால் அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாரோ அவங்க சீனியர் மேனேஜ்மெண்ட்டில் கேட்டுட்டு தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நிற்க வச்சிட்டாங்க. அவங்க வந்து அதுக்கப்புறமா பார்த்துட்டு அது செல்ஃபி ஸ்டிக் இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளை அலோவ் பண்ணிட்டாங்க. நம்மள பர்மிஷன் வாங்கி உள்ளே போயிடுச்சு. உங்கள் டிக்கெட் வாங்கியாச்சு. வாவ், யார் இது? சூப்பராக இருக்கிறீங்க. போடியா பார்த்தியா? கொஞ்சம் கேமரா எத்தனை நானும் ஃபோட்டோ தான் எடுத்தேன். எனக்கு செல்ஃபி போஸ்ட் பண்ணேன். நல்லா பண்ணிக்கிறேன். எல்லாத்துக்கும் செவ்வா உள்ள போலவா.
வெல்கம். வாங்க ஜூ போய் பார்க்கலாம். பா பேசிட்டாங்கப்பா, வாய் தெரிஞ்சு எப்படியோ. நீங்கள் உள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு உங்களுக்கு வெஹிக்கிள் தேவைனாக்கா அங்கே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டரு இல்லை எலக்ட்ரிக் வேன் அந்த மாதிரி நீங்கள் அதை ஆப்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஜூவோட ப்ளூ பிரிண்ட். ஸோ இதில் என்னென்ன இடத்துல என்ன அனிமல் இருக்குன்னு என்ட்ரன்ஸ்லேருந்து எக்ஸிட் வரைக்கும் எல்லாமே காமிச்சிருக்காங்க. ஸோ நம்ம போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கும் காமிச்சிருக்கோம் எப்படி இருக்கு போகிற அனிமல்ஸ் சொல்லிட்டு. என்னம்மா அது மேலே இருக்கிறது? நம்ம உட்காந்துங்க. இப்போ இது அவுல், அது பீகாக். இது ஆந்த மேலே இருக்குது. கலர் தெரியல, மரத்து கலர்லேயே இருக்கிறதுனால நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. இந்த பக்கம் பீகாக் இருக்கு. பீகாக் அழகாக இருக்கு. நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் ஆனதுமே ஸ்டார்டிங்கே ஃபுல் பேர்ட்ஸ் தான். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அது உள்ள ஜால் உள்ள இருந்ததுனால ஃபோனில் கிளியராக தெரியல. பட் நம்ம டேரெக்டாக பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லா விசிபிளாகவே இருக்குது. ஸோ ஒவ்வொரு பேர்ட்ஸ்கிட்டையும் இந்த மாதிரி போர்டு ஒன்று வச்சுருக்குவாங்க. ஸோ அந்த போர்டில் வந்து அந்த பேர்டை பற்றின டீட்டெயில்ஸு அதோடைய ஹிஸ்ட்ரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு வேணும்னா அதை நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். ஜால் போட்டு மஸ்ட்டு தான் இருக்கும். சாரிண்ணா. பக்கத்தில் பார்த்தியா ஸ்குரியல் ஷேரிங் பண்ணிட்டுக்கிறாரு. ஆமாம், எவ்வளோ அழகாக இருக்குது. ஒயிட் பீகாக் ஃபுல் ஒயிட்டாக இருக்குது. என்னம்மாக்கா பேர்ட்ஸ்டா பார்த்தியா? நல்லா இருக்குதா? எலிஃபெண்ட் எல்லாம் உள்ளே இருக்க ஒன்று போனோம். வெயிட்டிங்கா டு சி எலிஃபெண்ட்டு. ஓகே, வில் கோ இன்சைட் அண்ட் வில் செக் இட் அவுட். ஓகே. இங்கே பாருங்க, எப்படி காத்துருக்கு. கொக்கர கோக்கோ அதெல்லாம் சேவலா? ஏமாவா? சில்வர் ப்ரெசன்ட்டா? பார்க்காதது. வா போலாம். மெகா கார்னிவேர் ஜோன். ஸோ இந்த இடத்துல வந்து எல்லா வைல்ட் அனிமல்ஸ் இருக்க போது சிங்கம், புலி நல்லா பார்க்க போகிறோம். நம்ம கீழே தெரியலையே, அந்த லாஸ்ட்டில் இருக்கிற இருங்க பார். லெப்பேடு சார், லெப்பேடு. ஓகேவா? முன்னால போலாமா? வாவ், எங்க இது ரெண்டுமே மேலே ஏறி பார்த்துருக்குது மச்சுறது தானே? இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. நம்ம மார்னிங் வந்திருந்தோனாக்கா அது வாக்கிங் பண்ணியிருந்தோம். லேட்டாக ஆச்சுல்ல, அதனால் போய் பத்து தூங்கிட்டு இருக்குது. எலிஃபெண்ட்லாம் முடிச்சுருந்தாக்கும் நம்ம போய் பார்க்கலாம் இருக்குதானான்ட்டு. உள்ளே ஆயிடுச்சு. நான் போய் பார்க்கும்போது அப்படியே போய் ஒழிஞ்சிக்கிச்சு. நீ பார்த்தியா மகா? நல்லா இருக்குதா? ஆமாவா? பாதி தூரத்துக்கு மேலே வர மாட்டேங்குது, அப்படியே ஓடிது. ஆக்சுவலாக அவங்க இந்த டைகருக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் ஒரு 4 ஸ்டெப்பு, அந்த பக்கம் ஒரு 4 ஸ்டெப்பு. அது தாண்டி அது வரதோ இல்லை. ஸோ அதோட ஏரியாவில் அது இருக்குது. லயன் ஸ்கூலில் பார்த்தா சிங்கானா நாடுது. ஓடி போய் காணும். ஓடி மரத்தில்
பல்ல மட்டும் சாணம் பிடிச்சிட்டு அது சிங்கம் புலியெல்லாம் டிவியில் பார்த்துருந்தேன், டேரெக்டாக பார்க்குறதுக்கு ரொம்ப வைல்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மங்கீஸ் பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மங்கீஸ், சிம்பான்சி. सॉरी मैं नहीं देखी खड़े आए तो कहने क्या खा रहा है चुनको you want to go inside right go अरे எல்லாமே தூங்கினுக்குதுமா, நின்று தூங்கினுக்குது. ரொம்ப மாரி இருக்குது இது. அசைய மாட்டேங்குது. நாய் மாதிரி தெரியுது பக்கத்துல. இந்தியன் கிரே உல்ஃபா இது. ஓகே, நம்ம வந்து இப்போ சாமா அந்த எலக்ட்ரிக் வண்டியிலேயே வந்துட்டுக்கலாம். எலக்ட்ரிக் வண்டியில் வந்தோம்னாக்கா ஒரு மேக்ஸிமம் ஒரு 45 மினிட்ஸ் 1 ஹவருக்குள்ளே சுற்றி காமிச்சிருவாங்க. ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நடந்து காலெல்லாம் வலிக்குது, ஃபுல் டயர்டு. இதில் வேறு நாங்கள் லேட்டாக வந்த காரணத்தினால அனிமல் எல்லாம் போயிட்டு பத்து தூங்கிட்டு இருக்குதுங்க சாப்பிட்டு. லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. ஸோ என்ன ஒரு அட்வைஸ்னாக்கா, நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் காத்தால வந்துட்டிங்கனாக்கா நீங்கள் எல்லா அனிமலும் பார்க்கலாம். எல்லாமே லைக் வாக்கிங்கில் இருக்கும், அப்போ தான் எங்ஸ் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் போயிட்டு சாப்பிட்டு மயக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிறாங்க, நிழல் பார்த்து தூங்கிட்டு இருக்கு. ஸோ அதனால நிறைய அனிமல் பார்க்குறதுக்காக. நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. நாங்கள் ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டோம். ட்ரெயின் மிஸ் பண்ணதுனால ஃபுல் டே லேட் ஆகிடுச்சிங்கனால. ஸோ நீங்கள் அது தப்பு பண்ணாதீங்க. காட்டு மான், அது வீட்டு மான். கொம்பெல்லாம் பாரு எப்படி இருக்கு. அது கொம்பு இல்லை, இதுக்கு கொம்பு இருக்குதுனாக்கா. ஒரு எலிஃபெண்ட் கும்பல் போச்சுனாக்கா அதுக்கு லீடர் வந்து ஒரு ஃபீமேல் எலிஃபெண்ட் தாங்க. அதாவது ஒரு பொம்பளை எலிஃபெண்ட் தான் அந்த கும்பலுக்கு வந்து லீடராக. அதுதான் எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிளியாக, சேஃப்டி, அந்த எலிஃபெண்ட்டோட சேஃப்டிக்கு. மேல் எலிஃபெண்ட் 2-3 வாக்கு திரும்ப அந்த பக்கம். 1 2 3 ஓய் மகா எலிஃபெண்ட் மகா எப்படி இருக்குது மகா எலிஃபெண்ட்? தண்ணி குடிக்குது. ಊಟ ಏನು ಮಾಡಿದ್ರು ಕ್ಯಾಂಟೀನಲ್ಲಿ? ಚಪಾತಿ. ஏன்னா தண்ணி குச்சின்னு போறியா? தண்ணி குச்சின்னு போறியா? அங்கே பஸ் யானை என்ன பண்ணுது மக? ஆமாவா? How big it is? Full elephant இது. ஓ அப்புறம் யானை. எப்படி? அதுக்கு இது பாத்தியா? ஹன்ஸ். என்னது இது? ஐயா இங்கே யானை மட்டும் தானே க்ளீனாக தெரியுது. எல்லாமே ஜாலில் போட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு எதுவுமே க்ளீனாக தெரிய மாட்டேங்குது. யானை அவ்வளோ க்ளீனாக விட்டுக்கிறாங்க பாரு. இல்லை சாப்பிட்டுங்கிறது யானை ஃபுல்லு ஏஜ் ஆகிட்டுக்குது, சாப்பிட்டுங்குது.
காடி கவுடு இது வந்து ஒரு மேல் வந்து வெயிட் வந்து 300லேருந்து 1000 kg மட்டும் கம்மா, ஃபீமேல் வெயிட் வந்து 450லேருந்து 800 kg மட்டும் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே போட்டுக்குது. படிக்கிறதுக்கியா பாகுபலி ஃபிலிம்னு வந்துருக்கியா? அதுதான் இது. சாக்லேட்லாம் வாங்கியாச்சு அவருக்கு. சாப்பிட்டாக்கா சாக்லேட்டு 300 rupees சாக்லேட் ஆகி வெயிலாகுது, அதனால தான் அவனுக்கு இஷ்டம் தானே மக உனக்கு. உங்க மக இருந்தாலும் எப்பயே ஆயிடுச்சு டைம். 3 மணி ஆயிடுச்சா? கையில் உன்னை சாப்பாடு தானே சாப்பிட சொன்னா, நீ சாக்லேட் வாங்கி வச்சுருந்தா எப்படி? எங்கே சாப்பிட்ட மக? நீ புவா சாப்பிடாத, சாக்லேட் ஓப்பன் பண்ணக்கூடாது மக. அது என்ன டே 2 ஸ்பூன் சாப்பிட்டா அவ்வளோதான் மக. 3 ஸ்பூன் பத்தாது மக வயிறு. இப்போ மம்மி வாங்கிட்டு வருவாங்க இட்லி, நீ சாப்பிடணும். சாப்பிட்டேனாக்கா ஒன்று சாக்லேட் பாக்ஸ், இல்லைனாக்கா அது பாக்ஸை வாபஸ் பண்ணிட்டு நம்ம காசு வாங்கிட்டு போயிடலாம். இப்போ நீ என்ன அனிமல் பார்த்துமாங்க? இது மட்டும் சொல்லு பார்க்கலாம். ஆ ஜிராஃபி பார்த்துட்டியா? இன்னும் பார்க்கவே இல்லை. நம்ம உள்ளே வந்து என்ன பார்த்தா அது சொல்லு. சிம்பான்சி அங்கே ஒரு பொம்மை மாரி நின்றுங்குது, அது ரியலாகவே ரைனோஸ்ன்றாங்க. நான் பொம்மைன்னு தான் நினச்சிக்கினேன், பார்த்தாக்கா நிஜமாலுமே ரைனோஸ் தான். அது எப்படி இருக்குது பாருங்களேன். இன்னும் நெக்ஸ்ட்டு ஜிராஃபி இருக்கும். ஜிராஃபி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்ன அனிமலுக்கு எல்லாம் கவர் பண்ணிக்கின்னு போகலாம். நல்ல வேளை நம்ம டாக்ஸி வந்து ஃபுல் டே புக் பண்ணல. ஃபுல் டே புக் பண்ணியிருந்தாக்கா இவ்வளோ நேரம் வெளியே டாக்ஸி வெயிட்டிங்கில் இருந்துக்கும். நம்ம ஒரு நாள் காசு கொடுத்துருக்க வேண்டியது. பாம்பு வகைகள், நம்ம வித்தியாசமான பாம்புகள். எப்படி இது தலை எவ்வளோண்டு கீழே கிட்டார் மொழியில் குட்டியா அத்தா தலை. ஃபோனில் தட்டு பார் தலை. பாக்ஸில் பாம்பு வெரைட்டி மட்டும் நிறைய இருக்குங்க. கண்ணாடி பாக்ஸில் போட்டு நிறைய பாம்புங்க இருக்குது. ஒரு சில பாம்புங்க எங்கே இருக்குதுன்னே தெரியல. ஆனால் மரம் இருக்கு இல்லையா, அந்த மரத்துலேயும் அதே கலரில் இருக்கிறதுனால ரொம்ப தேட வேண்டியதாக இருக்குது. பாம்புங்க மட்டும் நிறைய வெரைட்டியில் இருக்குது. இங்கே வந்த பிறகு தான் இவ்வளோ வெரைட்டியில் பாம்புங்க இருக்குதுன்னே தெரியுது. என்னடா இது ஜூவில் வரை சின்ன சின்ன பாம்பாகுதுன்னு பார்த்தாக்கா, அப்படியே கொஞ்சம் போக போக முன்னால் போனாக்கா பெரிய பெரிய பாம்பெல்லாம் ஆகுது. பாம்பு பார்க்குறதுக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சிலுத்துடுச்சு. ரொம்ப பெரிய பாம்பெல்லாம் கூட இருக்குங்க ஜூவில். எவ்வளவு ஜனம் பாரு, மலைப்பாம்பு டயர்ட் ஆயிட்டே மகா. இப்போ பார்க்க போலாமா? இப்போ வா. எப்படி என்ன டயர்டா ஃபுல்லு?
இங்கே எதுவுமே காணோம். பத்துன்னு தூங்கிட்டு இருக்குது. உள்ளே போயிட்டுக்குது. மேலே வரல. வா, மேலே தலையை தூக்கம் பண்ணுது. தண்ணி உள்ளே இருக்குது. வர மகா அது வெளியே வர மாட்டேங்குது. ஏன் எப்படி நடக்குது பார்த்தியா? டெங் டெங். ஃபைனலாக இப்போ நம்ம எங்கே வந்துக்கிறோம்? லாஸ்ட்டு ஜிராஃபி பார்த்துட்டு கிளம்பி போக வேண்டியதா வீட்டுக்கு. ஆமாம், ஆனாக்கா வாக்கிங்கில் வரது ரொம்ப கஷ்டம்தான். இட்ஸ் பெட்டர் வி கேன் ஹையர் எலக்ட்ரிக் அந்த மாதிரி ஒரு வண்டி. நான் சொன்னேன், நீங்கள் தான் கேட்கல, நடந்து போகலாம் அப்படின்னீங்க. அதனால தான் நடந்து வந்து ரொம்ப. நீ இல்லையா, நீ முன்னால் போயிட்ட உங்கள் மம்மிகிட்ட மலையாளப்பட்டல கேட்ட. இல்லை வேணா நடந்து போகலான்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஜிராஃபி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோமாங்க. இங்கே தான் எக்ஸிட்டு. இதை பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போக வேண்டியதுதான். ஹாஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் மகா. ஆமாம், இல்லை, நம்ம எல்லாத்துலேயும் பார்த்துட்டோம் மகா. யூ saw that how big it is? Oh, looking like a doll. Real? I thought it is a statue. It's real? Yeah, maga, it is real only. How many? அதனால கீழே குஞ்சு சாப்பிட்றதுக்காகாது. ஆமாம், கழுத்து நீட்டாக்குதுல்ல, அதனால அது கீழே குனிய முடியாதுன்னு சொல்லிட்டு அவளை மேலே வச்சுக்கிறாங்க. அதுக்கு பூவா நல்லா இருக்குதுல்ல. எவ்வளோ பெருசா அது கீழே, அதால பெண்ட் பண்ணுறதுக்கு ஆகாது இல்லை, அவ்வளோதான் அது. அதனால தான் சாப்பாடு அவ்வளோ ஹைட்டில் வச்சுக்கோங்க அதுக்கு. ஓய், பெண்ட் ஆயிடுச்சுடா, கால் ரெண்டு இது பண்ணு. நம்ம தப்பு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஃபைனலாக நம்ம ஜூ சுற்றி பார்த்தாச்சு. இது ஆல்மோஸ்ட் 3 hours ஆச்சு நடந்து வரத்துக்கு. நாங்கள் வேறு ஒரு நாள் தான் பிளான் பண்ணியிருந்தோம் மைசூர் ட்ரிப்பு. டைம் இல்லாத காரணத்தினால வேறு எங்கேயுமே போகிறதுக்காகல. சரி, மைசூர் பேலஸ்னால் வந்து பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். வந்து பார்த்தாக்கா பேலஸ் என்ட்ரி இல்லை அன்றைக்கி சண்டேன்றதுனால. ஏன் ஜி இங்கே உட்காந்துக்கிறீங்க? டிக்கெட் கவுண்டர் வேறு க்ளோஸ் ஆகிட்டுக்குது. டிக்கெட்டுக்கு வந்து பார்த்தோம், டைம் ஆச்சு, இல்லை டிக்கெட் அப்படின்ட்டாங்க. எல்லாரும் வெயிட் பண்ணியிருக்கிறாங்க. என்னான்னு கேட்ட போயிட்டு, இப்போது சண்டே இல்லையா, சண்டே வந்து 6:30க்கு லைட் ஷோ இருக்குதான். ஸோ லைட் ஷோக்கு ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிக்கிறாங்களோ, அதனால் வெயிட் பண்ணிக்கிறோம். ஸோ ஓப்பன் ஆயிடுச்சுனாக்கா உள்ளே போய்ட்டு லைட் ஷோ அப்படிங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்ன ஆகுது சொல்லு. எக்ஸைட் ஆகுதா? எனக்கும் எக்ஸைட் ஆகுது. என்னத்துக்கு எக்ஸைட் ஆகுது? உள்ள வந்தாச்சு மக, மைசூர் பேலஸ்ல வந்தாச்சு. பேலஸ் காமிக்கலாமா எப்படி இருக்குதுன்ட்டு? நம்ம பின்னால் இருக்கிறது தான் மைசூர் பேலஸ். இன்னும் கொஞ்ச நேரத்தில் லைட் ஆன் பண்ண போகிறாங்க. ஸோ வழியாக உள்ளே வந்தாச்சு. பட் பேலஸ் உள்ளே விடுறது இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என்ன இருந்தாலும் நம்ம இங்கே வெளியே இருந்தோம்னாக்கா 6:30, 7 o'clock லைட் ஆன் பண்ணுவாங்க. ஸோ லைட் ஆன் பண்ணாக்கா பார்க்குறதுக்கு கொஞ்சம் வைப்ரண்ட்டாக இருக்கும் பேலஸு. ஸோ அதுக்கோஸ்கரம் வெயிட்டிங் எல்லாருமே. 6 மணி ஆயிடுச்சுன்னா லைட் ஆன் பண்ணலன்னு பார்த்தா இது தான் லைட் ஆன் பார்த்தாக்கா இது இல்லைங்க, இதுக்கப்புறம் தான் லைட்டை ஆன் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இவ்வளோ பேருமே வந்து அந்த லைட் ஆன் பண்ணுறதுக்கு, அந்த வியூவை பார்க்குறதுக்கோசரம் தான் வெயிட் பண்ணி உக்காந்துன்னு இருக்காங்க.
ஃபைனலி here we go. ஸோ பேலஸ் லைட் ஆன் பண்ணாக்கா இப்படி தான் இருக்கும். இதுக்கோசரம் தான் எல்லோரும் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம். நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம டைரெக்டாக பார்த்தோன்னாக்கா ரொம்ப சூப்பராக தெரியுது. அவ்வளோ பெரிய பேலஸ்க்கு இவ்வளோ பெரிய லைட் செட்டிங் கொடுத்து சூப்பராக இருக்குது. வெறும் பேலஸ்க்கு மட்டும் இல்லாத அந்த கேட் என்ட்ரன்ஸு அதுக்கு கூட லைட் செட்டிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து வெறும் சண்டேஸில் மட்டும் தான் ஆன் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. மிச்ச நாளெல்லாம் ஆன் பண்ண மாட்டாங்களா. மிச்ச நாளெலாம் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும் லைட்டிங்கு. எனிஹவ் வெயிட் பண்ணதுக்கு இது ஓகே ஒர்க். இதெல்லாம் கடைங்கோ. ஸோ வெளியே வந்திருந்தோமே ஃபுல்லாக இங்கே இதெல்லாம் ஷோகேஸ் பண்ணுற ஐட்டமு. அதுக்கப்புறமா மைசூர் அகர்பத்தி, அதுக்கப்புறமா மைசூர் பேலஸ் இந்த கீ செயின் எல்லாமே எடுத்துருக்குறாங்க. ரேட் சொல்லுவாங்க. நம்ம டேலண்ட் நம்ம எவ்வளோ பேசி கம்மி பண்ணி வாங்குகிறோமோ அவ்வளோ கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். நம்மளும் கொஞ்சம் ஊதுபத்தி வாங்கினோம். அப்புறமா மைசூர் பேலஸ் கீ செயின் வாங்கியிருக்கோம். நீங்கள் யாராச்சும் மைசூருக்கு பிளான் பண்ணிங்கன்னா 2 டே ட்ரிப்பு 2 டேஸ் ட்ரிப்பு பிளான் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரு நாள் எல்லாம் கவர் பண்ண முடியாது. நம்மளால் வந்து சர்ச்சுக்கு போக முடியல, சாமுண்டி டெம்பிள் போக முடியல, அப்புறமா பிருந்தாவன் கார்டனும் போக முடியல. ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டைம் வந்து 2 டேஸ் பிளான் பண்ணிக்கலாம். நான் எல்லாம் ஃபுல்லாக டயர்ட் ஆயிடுச்சு.